ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. 8வது நாள் நம்ம வலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய பெல்ட் மீன் ஒன்று வந்திருக்கு. இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மீனுக்கு வால் நீளமாக இருக்கும், அதனால் நாங்கள் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் குட்டி வந்துச்சுன்னா அணில் அப்படின்னு சொல்லுவாங்க. சூறை மீன்கள் வந்திருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க. அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட்ஸில் நிறையா தூண்டி மீன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபுல்லுமே வரிச்சுரை தான். நாங்கள் அதிக அளவில் பிடிக்கிறது இந்த சூறை மீன்கள் தான் பிடிப்போம். அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு கோலா, பெரிய பெரிய கோலாலாம் வரும் எங்களுக்கு. ஆமாம், இந்த பெரிய கோலா இதை இறக்கி கொடுக்காங்க. அடுத்து ஒன்று கிடக்கு. உடனுக்குடன் ஐஸ் அடிக்கப்படும் நம்மக்கிட்ட. அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவே ஐஸ் அடிச்சிருவோம் நாங்கள். அப்படின்னா தான் மீன் கரையை ஒரு மாதம் கழித்து விற்கிறப்ப மீன் நல்லா இருக்கும். இல்லைன்னா மீன் ஒன்றுக்காமல் போயிடும். கோலா ஃபிஷ் இந்த மீனுக்கு பேர். கோலா மீன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது கிட்டத்தட்ட 250 கிலோ இருக்கும். 2 பேர் சேர்ந்து தள்ளி தான் வைப்பாங்க, தூக்கி வைக்க மாட்டாங்க, தள்ளி வைப்பாங்க. இது அடுத்த சைஸு. இது ஒரு 120 கிலோ 130 கிலோ இருக்கும். அதில் பாதின்னு சொல்லலாம். இதையும் அதுக்கு பக்கத்தில் வச்சு ஐஸ் அடிச்சிருவாங்க. சின்ன சின்ன மீன்களை எல்லாம் இதுக்கு மேலே தான் ஐஸ் அடிப்போம். ஆமாம், இவங்க தான் ஐஸ் அடிக்கிற ஆளுக்கு. ஒரு தங்களுக்கு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் இறங்குவாங்க, அவங்களே அடித்து முடிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா டூனா பீஸ், கேரை மீன் அப்படின்னு சொல்லுவோம். டூனா பீஸ். இது ஒரு மீன் 5 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் இருக்கும். கையில் கொடுத்துருவாங்க. ஒரு சுறா குட்டி ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சின்ன குட்டி சுறா குட்டி தான். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள்.